இவ்வளவு தான். நம்ம வரும்போது எவ்வளோவெல்லாம் பாடுபடுத்தி அந்த காசை வாங்குறானுங்க. 3 மாதமாக தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கேருந்து குவைத்தில் ஆப்ரேஷன் பண்ணி போய் நாட்டில் எப்படியாவது ட்ரை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா காசு கிடைக்கல, உயிர் போயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே மிகவும் வேதனையான ஒரு பதிவு. இப்போ எனக்கு வீட்டில் இருந்து அவங்களுடைய ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கடைசியாக எனக்கு மெசேஜ் போடுறாங்க. இப்போ ரீசெண்டாக குவைத்தில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி போனாங்க இந்த சகோதரி. அவங்களோட பேர் வந்து மஞ்சுளா வீரசிங்க. මාස 3ක් වෙනවා 10 වෙනි මාසේ 22 බාර දුන්නේ. මේ මාස 22 මාස 3ක් වෙනවා. කිසිම පිළිතුරක් නැහැ. මේකටයි නෑ මේසම් මේකට කතා කරේ නෑ මල්ලි. මම ලෑන්ඩ්ලයින් එකටයි 07 තියෙන නම්බර් එකට තමයි කතා කරන්නේ. මම දැන් එතනින් මල්ලි කොහමද? ආයිබෝවන් ඉඳින් ඉන්නවද? කෑවද බිව්වද? අනේ තාම අරක පාසුනේ නෑ මල්ලි. මම දැන් එතනින් බස්මක් මම ඔතනින් ලොකු තැනකට කතා කරනවා. මොකද මට දැන් හොරුපත් අනුකෝද පොළොන්නරුවට යන්න ඕනේ. මොකද මට අමාරුයි මල්ලි. ඉස්පිතාලේ නවතලා ටිකක් චෙක් කරගන්න ඕනේ. අර මගේ අතින් ඔපරේෂන් කරේ ඒ අත උස්සන්න කරන්න අමාරුයි. ඉතින් මේ මම එතනට කිව්වා මං කෝ ඔයා එතන ගෑනු අය කතා කරන ඊට පස්සේ මං කිව්වා එතනින් මට එහෙමනම් මේ වෙන කෙනෙක්ව හරි සම්බන්ධ කරලා දෙන්න උතන ඉන්න ලොක් එක්ක හරි මට කතා කරන්න ඕනේ කියලා. හොඳද? ඔයාලට පුළුවන් නම් මට කෝල් එකක් ගන්නකො මල්ලි. මං ඔයාලට විස්තරේ කියන්න. good morning මල්ලි. මල්ලි මේ මම දැන් හිතන් ඉන්නේ මට බේබ් බොන්න තියෙන්නේ බේබ් කවුරු හරි රස්සාවක් කරලා දැන් පුතාට. good morning මල්ලි. කොහොමද? එකපාරක් හරි පපුව දැවිල්ල ඇදිලා බඩ රිදිලා එනවා. මල්ලි ඒකේ ෆොටෝ එකක් තියෙනවා ඔයා මට එවන්නකෝ. මේ ඇදින්නේ ඔපරේෂන් කරලානේ තියෙන්නේ. අල්ලද ඒ ස්තුතිවන්ත ලෝරට කරගත්තට ඒව. அவங்க கடைசியாக அந்த இன்சூரன்ஸ் காசு எடுக்கிறதுக்காக மிச்சம் கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில். அப்போ அவங்க மெசேஜ் போடுறாங்க, தம்பி இந்த மாதிரி போகிறதுக்கு கூட நிலைமை மோசம், அப்போ இந்த காசை கூட இவங்க பாஸ் பண்ணி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ கடைசியில் 12ஆம் மாதம் 6ஆம் தேதி வந்து நான் வந்து அவங்க எனக்கு தம்பி நான் கொழும்புக்கு போகணும், நான் காசு கிடைச்ச பிறகு தாரேன், எனக்கு காசு கொஞ்சம் இருந்தால் தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நானும் ஒரு 10,000 ரூபா காசு போட்டு சொல்கிறேன், சரி நீங்கள் போங்க கொழும்புக்கு போயிட்டு பத்திரமுல்லையில் டைரெக்டாக பாருங்கன்னு. அங்கே போய் பேசியும் கடைசி வரைக்கும் ஒரு பலன் கூட இல்லை. 3 மாதமாக ப்ராசஸிங் கடைசியில் உயிரையே எடுத்துட்டானுங்க. போச்சு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ பேசினார். මෙයාව ඉස්පිතාලට යවපු දවසෙත් මම විදේශේවාට ගිහිල්ලා කියලා ආවේ මල්ලි. අයියෝ දඬුවමෙන් ඔච්චරට කරනවා ප්‍රයිවට් එකේ කයනවා කියලා තමයි ඒගොල්ලන්ට කියලා ඉන්නේ. එයා ඉස්පිතාලට ඇතුල් කරලා நான் ப்ரைவேட்டாக சரி கொண்டு போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து முயற்சி பண்ணது. ஏன்னா எப்படியாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சரி போயிட்டு இவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படியாவது முடிச்சிடலாம் எப்படியாவது அப்படின்ற மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ணினது. சரியா? இங்கே குவைத்தில் இருக்கும்போதும் அவங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாம் முடித்து இங்கேருந்து போகிற வரைக்கும் அவங்க கடைசியில் என்னுடைய நம்பரை தான் வந்து இங்கே ஏதாவது எமர்ஜென்சிக்கு காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கடைசியில் அவங்க என்னுடைய நம்பரை தான் இதில் கூட கொடுத்துருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் கூட கொடுத்துருந்தாங்க.
வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நாட்டுக்கு போகும்போது, அதாவது பீரோ கட்டாமல் போகவே முடியாது. பீரோ கட்டலைன்னா ஏர்போர்ட்டில் விட மாட்டீங்க. காசு பீரோ கட்டினா தான் போகணும். அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பீரோவை எங்கள்கிட்ட இருந்து பறித்து எடுக்கிறீங்களே. ஆனால் திருப்பி எங்களுக்கு ஒரு அவசரம்னா என்னடா செய்கிறீங்க? 3.5 மாதம் இன்றைக்கு ஒரு உசுறு பெய்த்து உசுறு உங்களால் கொடுக்க முடியுமா? ஜனாதிபதியிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வரைக்கும், ஜனாதிபதி வரைக்கும் இந்த தகவலை எத்தி வச்சே ஆகணும். அவருடைய இறுதி கிரிகைகள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு அவருடைய கணவனை வச்சு நான் சொல்லியிருக்கேன், சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் போக சொல்லி. நிச்சயமாக இந்த தவறு இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது. இன்னொரு உயிர் இந்த மாதிரி பறி போகக்கூடாது. உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடினாலும் கடைசி நேரத்தில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய நிலைமை கடைசி வரைக்கும் இதே நிலைமையிலே தான் இருக்குது. நாம் வெறும் பகடைக்காயாக தான் இருக்கிறோம், கறிவேப்பிலை மாதிரி தான் இருக்கிறோம். இன்னைக்குமே நம்மளை வச்சு பிரயோஜனம் அடைகிறாங்க. ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது நம்மளை தூக்கி போட்டுறாங்க. அவருடைய கணவனோட நான் பேசின வாய்ஸ் இருக்குது, அதையும் போடுறேன்னு கேளுங்க. இப்போ எனக்கு காலையில் தான் அவங்களுடைய அந்த ஃபோட்டோக்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இது கடைசி அவங்க போட்ட மெசேஜ் எப்போ தெரியுமா? 26 ஜனவரி 2026. మళ్ళీ మాట కోళ్ళు గండకు కూలివల్ల మాట కోళ్ళు గండ మళ్ళీ கடைசியாக கால் பண்ணது டியூஸ்டே. கடைசியாக வந்து டியூஸ்டேன்னா போன செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை, போன செவ்வாய்க்கிழமை கால் பண்ணாங்க. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குது, ஆம்புலன்ஸ் மூலம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. ఇన్సూరెన్స్ కారి బాగా మాకు పాస్పోర్ట్ నంబర్. గుడ్ మార్నింగ్ మళ్ళీ ఇంకొకరు నేను ఇన్సూరెన్స్ మళ్ళీ కోమది ఐదు చెక్కర్ எல்லாருடைய நம்பரும் கொடுத்தேன். நான் எல்லாருடைய நம்பரையும் கொடுத்தேன். வெளிநாட்டு வேலை பணியகம், எங்கள் தூதரகம், எல்லா அதிகாரிகளுடைய நம்பரும் கொடுத்தேன். ஒருத்தர் டைம் எந்த சரியான ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. கடைசி அந்த இன்சூரன்ஸ்காரன் அப்படின்னு ஒருத்தன் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒருத்தன். அவனுக்கு போட்ட மெசேஜ் இன்னும் பார்க்கல, அந்த மெசேஜை இன்னமும் பார்க்கல. என்ன அதிகாரிகள் தான் நீங்களாம். நாளைக்கு அவங்களுடைய இறுதி கிரிகைகள் முடிஞ்ச பிறகு அவருடைய கணவரை நிச்சயமாக இது சம்மந்தமான எல்லா இடத்துக்கும் போய் இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்க சொல்லணும். ஏன்னா இதை மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறங்குறாங்க, அதுதான் பிரச்சனை.